மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை படுகொலையின் 30வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிப்பளை பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மகளடி தீவு சந்தியில் உள்ள நினைவு தூபிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மகளடி தீவு கண்ணகையம்மன் ஆலய அரங்கில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தலைமையில் ஏனைய நிகழ்வுகள் நடைபெற்றன. எங்களுடைய மக்களை கேவலமாக நடத்துகின்ற விதமாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். காணாமல் போனவர்கள் ஒன்று வழியில் சென்றிருக்கலாம். நேரடியாக கையளித்தவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீர்கள்? நேரடியாக ஒப்படைக்கின்றார்கள். ஒப்படைத்தவர்களுக்குரிய அரசாங்கம் சொல்லுகின்றது அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கலாம், முறையற்ற விதத்தில் வெளிநாடு சென்றிருக்கலாம், அல்லது அவர்கள் இறந்திருக்கலாம். அப்போ பிரதமர் இந்த இளைஞர்களை சட்டவிரோதமாக வெளிநாடு அனுப்பினாரா அல்லது அவரே சுட்டுக் கொண்டு விட்டாரா? ஒரு நாட்டினுடைய பிரதமர் அந்த நாட்டில் உள்ள சகல மக்களுடைய மனங்களை, அவர்களுடைய இறமையை மதித்து நடக்க வேண்டும். ஆனால் இந்த அவருடைய பேச்சு எங்களுடைய தமிழ் மக்களுடைய மனங்களில் ஒரு நீங்கா வடுவை சுமந்து நிற்கிறது. நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, மைந்த அரசாங்கத்தை அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதரவு அளித்தோம். இந்த பிரதமருடைய இந்த பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது.